டடங், டங். வாராய் நீ வாராய். 10, 15, 20, 25, 36, 24, 36. ஏன்பா உன் கணக்கு ஆரம்பிச்சிட்டியா? ஆரம்பிச்சிடலாமே. ஆமா உன் வேலையை செய்யவே இல்லையே. செஞ்சுட்டு தானே இருக்கேன். இத சொல்லல. சாயந்தரம் முட்டை எடுக்கல, பன்னிக்கு தீனி வைக்கல, செனையா இருக்கிற மாட்டுக்கு புல்லு வைக்கல. மாடெல்லாம் செனையாவுது. முதல்ல நான் சொல்ற வேலையை நீ கவனி. ஓயா பெரிய பண்ண பண்ணையெல்லாம் வித்துடலான்னு நினைக்கிறேன். நீயே ஒரு மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, முட்டை பண்ணை, பன்னி மயில் மயில் பண்ணை, பால் பண்ணை. பாருப்பா, நீ பட்னியா இருக்கிற மாதிரி தானே அதுங்களும் பட்னியா இருக்கும். என்ன நீ வந்து நான் சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்தேன்னா அதுக்கப்புறம் சரி சரி போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் போயிட்டு வர்றதுக்குள்ள தூங்கிட்டு விட கூடாது. போப்பா. அட போப்பா. போயிட்டு வந்துடுறேன். போ. அலையாத. கையில பட்டாலே இந்த அரிப்பு. எப்படி நீங்க தின்றீங்களோ சாப்பிட. உங்களுக்கு தீனியை போட்டாதான் எனக்கு தீனி கிடைக்கும்.
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், 2 மர்டர்ஸ். லொகேஷன் ஜான்சன் ஃபேக்டரி பக்கத்துல இருக்கிற கோழி பண்ணை. இதுல என்ன மிஸ்ட்ரினா, பணமோ நகையோ திருட்டு போகல, 2 பாடியோட முகமும் செதஞ்சு. மேரேஜ் எப்ப வச்சுக்கலாம்னு அம்மா கேள்வி நரிக்கிறான். அப்பா இப்பதான் ஜெர்மனிக்கு போயிருக்காரு. ஜான்வரில தான் திரும்பி வர போறாரு. அப்ப அப்பா வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? ஆமா, நீ எஸ்டேட் பார்க்கணும் சொல்லிட்டு இருந்தல்ல, இப்ப வந்து பாரு. 10 ஃபேமிலி தங்குற மாதிரி பில்டிங்ஸ், குவார்டர்ஸ் எல்லாம் நம்ம ராஜ்யம் தான். ஐயோ, வார்டன் பர்மிஷன் கொடுப்பாளா இல்லையான்னு தெரியலையே. நீ பர்மிஷன் எப்படி வாங்குவியோ எனக்கு தெரியாது. நீ எஸ்டேட்டுக்கு வா, கல்யாணத்தை பத்தி ஒரு முடிவு பண்ணிடுறேன். வார்டன் இப்பதான் மேல போறா. ஆமா, ஏன் லேட்? பெரிய ப்ராப்ளம் போச்சுப்பா. அவரோட வெளில போறதுக்கு 2 நாள் பர்மிஷன் கேட்கணும். நான்சி, ஊர்மி, நான்சி, சத்தமா கூப்பிடு. நான்சி. ஏய், இருட்டுக்குள்ள என்ன பண்றீங்க? நாளையில இருந்து தசரா லீவ் ஆரம்பிக்குதுல, நாங்க 2 பேரும் வெளியில போனோம். என்னது, நான் போலாம் நினைக்கிற நேரத்துல நீங்களும் போலாங்கிறீங்க? எல்லாருக்கும் ஒரே நேரத்துல மூடு வந்துச்சா? ஆமா, எங்கப்பா போவீங்க? எங்களுக்கு இடம் தான் பிரச்சனையா இருக்குது. எனக்கு அந்த கவலையே இல்லப்பா. தனி எஸ்டேட். நம்ம 4 பேர் போலாமா? ரமணி கூட வருது. அந்த பூசாரியா வேதம் கத்துக்கிறேன்னு வேற ஏதாவது கத்து கொடுத்துட்டியா? நான்சி, நீ கேட்டதான்ப்பா வார்டன் பெர்மிஷன் கொடுப்பா. ஏற்கனவே நிறைய பர்மிஷன் வாங்கியாச்சு. இவ்வளவு நம்பி வந்து அவ்வளவு கை விரிச்சிட்டா. வேற யார் சொன்னா வார்டன் கேப்பா? ஏங்கடி இவளுங்கள, வார்டனுக்கு இன்னொரு செல்ல குழந்தை கங்கா. சின்ன வயசுல இருந்தே தினமும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கனவு வந்துட்டே இருக்கு. என் கூட இருக்கிறவங்களே என்ன கொல்ற மாதிரி எல்லாம் கனவு வருது. எனக்கு இருக்கிற அந்த வியாதியை பத்தி யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம நான் தவிக்கிறேன். கவனிக்காம மட்டும் பைத்தியம் தான் பிடிக்கும். என் தங்கச்சி கூட இப்படிதான் பயந்துட்டு இருந்தா. காஞ்சிபுரத்து பக்கத்துல ஒரு சாமியார் அம்மா இருந்தாங்க. அவங்கள்ட்ட கூட்டிட்டு போய் தாயத்தை வாங்கி கட்டணும். எல்லாம் சரியா போச்சு. காலேஜ் 2 நாள் லீவ் தானே, உனக்காக நான் கூட வரோம். ஆனா நீ தான் பர்மிஷன் கேட்கணும். Friends, they say, where there is a will, there is a way. But for us, there is no will, and there is no way. வாலிபத்தின் வழியிலே வாழ வந்த குயில்களே, வாருங்கள். வாலிபத்தின் வழியிலே வாழ வந்த குயில்களே, வாருங்கள்.
வந்தவர் தலைமுறை எமக்கில்லை வரைமுறை வாழும் வரை வாலிபத்தின் வழியிலே வாழ வந்த குயில்களே